இப்போ ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அதே மாதிரி அவங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்படி வந்து இவங்க தான் ரீல்ஸே ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல அந்த ஆமாம், அதுக்கு மத்திய அரசினுடைய அனுமதியும் ஆதரவும் இருந்தால் தான் தாவேக வந்து அது சிறப்பாக இப்போ செய்ய முடியும். அது ஏற்கனவே விஜய் வந்து இணக்கமாக போகும்னு சொல்லிட்டாரு. விஜயனுடைய சட்டமன்ற பேச்சுக்கு நிர்மலா சீதாராமன் எல்லாரும் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம போன ஆட்சியில் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக சோசியல் மீடியாவில் பேசுனவங்க, யூடியூப்பில் பேசுனவங்க, பத்திரிகையாளர் அப்படிங்க எல்லாருமே வந்து டிவிக்கு சப்போர்ட்டாக மாறிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு இணக்கமான போக்கு இருக்குது. இது வந்து திமுகவுக்கு வந்து பெரிய பாதிப்பு தான் இருக்குது. 10 அதிகாரிகள் மேலே இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த அதிகாரிகள் மாட்ட போகிறாங்களா இல்லை அமைச்சர்கள் மாட்ட போகிறாங்களா அப்படின்னு ஏற்கனவே இன்னொரு ஒரு பழைய கேஸ் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பி வேலுமணி கேஸில் அப்படிதான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் 3 பேர் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கேஸையே வந்து நகர்த்தாம அப்படியே வச்சுட்டாங்க. ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி இதுலயும் வந்து ஐஏஎஸ் அதுக்கு கீழே உள்ள அதிகாரிகள்லாம் வரும்போது அது வந்து எந்த அளவுக்கு கேஸ் வேகம் எடுக்கும். இப்போ விசாரணைக்காக வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அவங்கள ஜெயிலில் அடைக்கலாம், தண்டனை கைதியாக மாறுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடந்திருக்குது, இதில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குது, அதாவது ரோடே போடாமல் இப்படிலாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சட்டசபையிலே பெரிய விவாதமாக அது வந்து சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். சார், நம்ம ஏற்கனவே விவாதித்த மாதிரி திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 5 அமைச்சர்கள் பற்றி பேசியிருந்தோம். இவங்க மேலே ஊழல் வழக்கு ரெடியாக இருக்குது, எப்போ நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு. அது சட்டசபையில் வந்து இந்த பெரிய விவாதம் நடந்துச்சுல்ல, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பார்ட்டி ஃபண்ட் இந்த மாதிரி நடக்கும் போதே வந்து நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி தான் ஏவாவேலு, KN, சேகர் பாபு, அன்பில் மகேஷ், செந்தில் பாலாஜி இவங்களெல்லாம் குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு 10-12 லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அதுல முதல்ல 5 பேரா இவங்க இருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் ஏவாவேலு வீட்டுல முதல்ல ரெய்டு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா சார். இப்போ ஏவாவேலுவோட சொந்தமான சென்னை, திருவண்ணாமலை 2 வீட்லையுமே சோதனை பண்ணுறாங்க. முக்கியமாக ட்ரில் மிஷின்லாம் கொண்டு போய் அந்த அளவுக்கு தீவிரமான சோதனையில் இது அடுத்து என்ன மாதிரியாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார்? இது வந்து நம்ம ஏவாவேலுக்கு வச்ச குறி கிடையாது. குறி வச்சது வந்து செந்தில் பாலாஜிக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் குடும்பத்தோட நெருக்கமாக இருக்கிறாரு, உதயநிதி சபரீசன் அவங்களோட நெருக்கமாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து பிஜேபிக்கு அவங்களே வந்து வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில செந்தில் பாலாஜி வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்ப இந்த கேஸே பாத்தீங்க அப்படின்னா கரூர்ல நடந்த சம்பவம். கரூர்ல அதுவும் செந்தில் பாலாஜி எம்எல்ஏவா இருந்தார்ல, அந்த ஊர்ல நடந்த சம்பவம். கரூர் ஒன்றியத்துல நடந்த ரோடு போடுறதுல உள்ள நெடுஞ்சாலைத்துறை அந்த அமைச்சர் தான் வந்து ஏவாவேலுவை தவிர அங்க ஒர்க் எடுத்து பண்ணதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான MCS சங்கர் அப்படிங்கிற கான்ட்ராக்டர் வந்து அவர் தான் எடுத்து செஞ்சிருக்கிறார். இந்த புகார் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னா வந்து 2022 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியே வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரு செந்தில் பாலாஜிக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் பெரிய அந்த ஒரு மோதலே நடக்கும். அரசியல்னாலும் சரி, நலத்திட்டங்கள் கொடுக்கறது, தேர்தல் பணிகள் செய்யறது எல்லாத்துலயுமே 2 பேருமே கடுமையா மோதிக்கிடுவாங்க. அவர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குல்ல? அவர் மேல எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரு தலைமறைவாக இருந்து அரெஸ்ட் பண்ணி அதுக்கு பெரிய கதையா நடந்துச்சு. அப்போ இந்த டைம்ல தான் வந்து 2022 ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்படி வந்து பணி ஒதுக்கீடு செஞ்சாங்க, கரூர்ல 4 சாலைகள் போடுறதா சொன்னாங்க, ஆனா சாலை போடாம பணத்தை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. டிஆர்ஓட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அங்க எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு உடனே சென்னையில தலைமைச் செயலகத்துல வந்து தலைமைச் செயலாளர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சென்னையிலையும் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. பிரஸ் மீட் கொடுத்து இப்போ கரூர்ல அப்போ கலெக்டரா இருந்தவர் பிரபு சங்கரை நேரடியா சந்திச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, நைட்டா சில இடங்கள்ல ரோடு போடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இந்த விஷயங்கள் நடந்ததுனாலதான் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த கேஸ். சார், அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் புகார் கொடுத்திருந்தார் இல்லையா, அந்த டைம்ல அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருந்தாங்க? அது வந்து கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்குது. 2022 பெருசா வந்து நடவடிக்கை இல்லை. இப்போ இவங்க ரோடு போடுறாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டு கரூர்ல வந்து புகழூர் பைபாஸ் ரோட்ல இருந்து புகழூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வழியா ஒரு சுகர் மில் வரைக்கும் அந்த ரோடு போடுற வேலை நடக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்க டீமோட உள்ள போயிடுறாங்க. ஏடிஎம்கே நிர்வாகிகள்லாம் போய் அதை தடுத்து போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இப்ப ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அதே மாதிரி அவங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்படி வந்து ரீல்ஸே ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல அந்த இப்படி முறைகேடுகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி 3 கோடி ரூபாய்க்கு மேல
முறைகேடு நடந்திருக்குது, ரோடே போடாம இப்படி செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு திரும்ப வந்து கலெக்டர்கிட்ட நேரடியாக கொடுக்குறாங்க, டிஆர்ஓட்ட கொடுக்குறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சட்டசபை கூட்டமும் இதே டைம்ல வந்து கூடுது. சார், அப்போ அந்த டைம்ல இந்த சம்பவம் சட்டசபையில எப்படி எதிரொலிச்சதுங்க? சட்டசபைக்கு ஏன் வருது அப்படின்னா, இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கல. அந்த டைம்ல என்னன்னா, இந்த கான்ட்ராக்ட் வேலை நடந்துட்டு இருந்ததுல்ல, அந்த இடத்துல டிஎம்கே நிர்வாகிக்கு சொந்தமான ஒரு லாரி, டிப்பர் லாரி வந்து தீ எரிஞ்சு போயிருது. அப்போ இந்த டிப்பர் லாரியை தீ வச்சது அதிமுக காரங்க தான் அப்படின்னு சொல்லி கமலக்கண்ணன், முத்துக்குமார், மதுசூதனன் இப்படி ஒரு 6-7 பேர் மேல வந்து எஃப்ஐஆர் போட்டுறாங்க. அதாவது இது வந்து அடிதடி பண்றது, அரசு பணியை தடுத்தது, இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் போடுறாங்க. அப்போ இது திமுக அதிமுக மோதலாம் மாறி போயிருது அந்த இடத்துல. அப்போ எடப்பாடிட்ட வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் போய் சொல்றாரு, இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு உடனே நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுங்கன்னு சொல்லி எடப்பாடி வந்து அனுமதி கொடுக்குறாரு. அப்போ நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்குது, இதுல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குது, அதாவது ரோடே போடாம இப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சட்டசபையிலேயே பெரிய விவாதமா அது வந்து போயிருக்குது. சார், இப்போ இது கரூர் சம்பவம் அப்படிங்கிறதுனால அமைச்சர் இவராக இருந்தாலும் அங்கே செந்தில் பாலாஜியோட தலையீடு இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ செந்தில் பாலாஜிக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அங்கே இருந்தது? அது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து 170 கோடி வந்து கான்ட்ராக்ட், நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்ட் மட்டுமே கரூர் மாவட்டத்துக்கு வந்துச்சு. அதுல 140 கோடி அந்த எம்சி சங்கர் அப்படிங்கிற இப்ப எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்பவுமே கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அது சட்டசபையிலையும் சொல்றாரு, பிரஸ் மீட்லயும் சொல்றாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதாவது இந்த சம்பவம் வந்து சட்டசபையில எதிரொலிச்ச உடனே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதாவது நெடுஞ்சாலைத்துறை கரூர் கோட்ட பொறியாளர் சத்யபாமா, உதவி கோட்ட பொறியாளர் கண்ணன், இளநிலை பொறியாளர் பூபாலன் சிங், கரூர் கோட்டை கணக்கர் பெரியசாமி, இந்த 4 பேரையும் வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது தப்பு நடந்தது உண்மைதான் அப்படிங்கறத ஏத்துக்கிற மாதிரி தான் இந்த சஸ்பெண்ட் உத்தரவு. தப்பு நடந்திருக்கு, இது வந்து அதிகாரிகள் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து இத முறையா கவனிக்காம பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த கேஸ் தான் வந்து பெண்டிங்ல இருக்குது. டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை வந்து இப்போ வந்து விசாரணை நடத்தி கரூர்லயும் ஏவாவளி வீட்டுல இதெல்லாம் சோதனை நடந்திருக்கு. இப்ப இந்த சோதனைகள்ல வந்து இவங்க ஏவாவேலு கைது, இவங்க கான்ட்ராக்டர் கைது, இல்ல நீதிமன்றத்துல கேஸ், இதெல்லாம் நாங்க சமாளிப்போம், என்ன வந்தாலும் பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்றாங்க. ஸ்டாலின் கூட இதை எதிர்த்து வந்து பதிவு போட்டிருக்காரு. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து கட்டணம் தெரிவிச்சிருக்காரு. அதே போல வந்து ஆராசா உடனே ஏவாவளி வீட்டுக்கு போனாரு. அதே மாதிரி திமுக வக்கீல் வந்து சரவணன், அவரும் வந்து உடனே வீட்டுக்கு போய் எல்லாம் பார்த்து வந்திருக்காங்க. இது என்னன்னா, இது வந்து தொடக்கம். செந்தில் பாலாஜி மேல குறி வச்சு அடிக்க டிவிகே வந்து தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, டிவிகே கையில பெரிய அளவுல எவிடன்ஸ் இல்ல. பழைய அதிமுக கொடுத்த கம்ப்ளைண்ட், அறப்போர் இயக்கம் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி விஷயங்களை தான் எடுத்து வச்சு இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர, இவங்களா புதுசா கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கும்போது அதனுடைய வேகம், வீரியம் இன்னும் அதிகமா இருக்கும். இதுல என்ன இன்னொரு சிக்கல் ஒண்ணு இருக்குது, என்னன்னா 10 அதிகாரிகள் மேல வந்து எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்கிறாங்க. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா இந்த சஸ்பெண்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்ப இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்கா தானே இருக்கு அப்படிங்கிறது இருக்குது. 10 அதிகாரிகள் மேல இருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த அதிகாரிகள் மாட்ட போறாங்களா இல்ல அமைச்சர்கள் மாட்ட போறாங்களா அப்படின்னு ஏற்கனவே இன்னொரு ஒரு பழைய கேஸ் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பி வேலுமணி கேஸ்ல அப்படிதான். ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் 3 பேர் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கேஸையே வந்து நகர்த்தாம அப்படியே வச்சுட்டாங்க. ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி இதுலயும் வந்து ஐஏஎஸ் அதுக்கு கீழே உள்ள அதிகாரிகள்லாம் வரும்போது அது வந்து எந்த அளவுக்கு கேஸ் வேகம் எடுக்கும். இப்ப விசாரணைக்காக வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அவங்கள ஜெயிலில் அடைக்கலாம், தண்டனை கைதியா மாறுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. தாவேகா எந்த அளவுல இதுல வந்து தீர்க்கமா இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த கேஸோட வலிமை எப்படி போகணும்னு நம்ம பார்க்க முடியும். ஆமா, அதுக்கு மத்திய அரசுடைய அனுமதியும் ஆதரவும் இருந்தாதான் தாவேகா வந்து அது சிறப்பாக இப்போ செய்ய முடியும். அது ஏற்கனவே விஜய் வந்து இணக்கமா போவோம்னு சொல்லிட்டாரு. விஜயனுடைய சட்டமன்ற பேச்சுக்கு நிர்மலா சீதாராமன் எல்லாரும் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம போன ஆட்சியில வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா சோசியல் மீடியால பேசுனவங்க, யூடியூப்ல பேசுனவங்க, பத்திரிகையாளர் அப்படிங்க எல்லாருமே வந்து டிவிக்கு சப்போர்ட்டா மாறிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு இணக்கமான போக்கு இருக்குது. இது வந்து திமுகவுக்கு வந்து பெரிய பாதிப்பு தான் உண்டாகும். சார், அப்ப இதை தொடர்ந்து அடுத்தடுத்த அமைச்சர்கள் மேல அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பாயும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஆமா, திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேல தொடர்ந்து தாவேகா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்க மக்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு ஆக்ஷன் தான் இது. தொடர்ந்து செயல்படும். ஆனா இதுல வந்து
கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்றாங்க. ம், பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்கன்னு. ம், அந்த வாங்கின ஃபண்டெல்லாம் திரும்ப கொண்டு வருவாங்களா, ம். மக்களுக்கு கொடுப்பாங்களா, அரசு கஜானாவில் சேர்ப்பாங்களா, ம். அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி தான். அது நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சார், அப்ப தொடர்ந்து அடுத்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் பார்க்க முடியுது. முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் நடவடிக்கைக்கு உள்ளாகப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றிங்க சார். நன்றி.